குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்க இடங்கள் பார்த்திங்களா எப்படி இருக்குது? ரொம்ப பசுமையாகவும் அழகாகவும் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு போகிற வழிங்க. சேலத்துலேருந்து திருச்செங்கோடு 45 கிலோமீட்டரில் இருக்க திருச்செங்கோடுக்கு போகிற வழி தான் இது. திருச்செங்கோடில் இன்றைக்கி அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு தான் போகிறோம் நம்ம. இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க இது. திருச்செங்கோடுக்கு பக்கமாக வந்துட்டேங்க. இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா ஒரு மலை கோயிலுங்க. பாருங்கள், தூரமாக தெரியுது பாருங்கள் திருச்செங்கோடு மலை. அந்த மலை மேலே தாங்க இந்த கோயில் இருக்குது. திருச்செங்கோடு வந்துட்டாங்க. பார்த்திங்களா இந்த கோவில் தேர் பார்த்திங்களா, பிரம்மாண்டமான தேருங்க. இந்த தேர் பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் நடக்கிற 15 நாள் பெருவிழா டைமில் தாங்க இந்த தேர் இழுப்பாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இந்த மலை அடிவாரத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். கோவில் கோபுரம் தெரியுதுங்களா இங்கேருந்து? இந்த திருச்செங்கோடு மலையே பார்த்திங்கன்னா ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது ஆண் உருவம் மாதிரி தெரியுங்களா, இன்னொரு சைட்லேருந்து பார்க்கும்போது பெண் உருவமாக தெரியுமா. திருச்செங்கோடு டு நாமக்கல் போகிற மெயின் ரோட்லேயே பாருங்கள், கட்டாவது பாருங்கள், நுழைவாயில் வந்துருச்சு. மேலே மலைப்பாதைக்கு ஏறுற நுழைவாயில். காருக்கு பார்த்திங்கன்னா 20 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு மேலே போகலாம். இந்த மலைப்பாதை வழியாக அப்படியே நம்ம கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. ஓன் வெஹிக்கிளாக இருக்கவங்களுக்கு 2 வீலர் 4 வீலரில் இதில் போகலாங்க. அப்படி இல்லைன்னா கோவில் பஸ்ஸு கூட வருதுங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வரும் போல இருக்குது. இங்கேருந்து போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வராங்க. இது இல்லாமல் நடந்து போகிறவங்களும் இருக்காங்க, நடப்பாதையும் இருக்குங்க. ஆனால் 1156 படிக்கட்டு ஏறி போகணுங்க. அது ஆனால் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அப்படி போகிறது. இந்த மலையோட உயரம் பார்த்திங்கன்னா 650 அடி இருக்குங்க. இந்த மலையை சுற்றி அப்படியே ரோடு போட்டிருக்காங்க. அப்படியே மேலே போகிறதுக்கு ரோடும் நீட்டாக இருக்குங்க. இந்த மலைப்பாதை ரோடு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் போகணுங்க. அப்படியே போகிறவங்க இந்த சைடில் அப்படியே வியூஸ்லாம் பார்த்துக்கிட்டே போகலாம். நல்லா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த இடம் பாருங்கள், நல்லா இருக்கு. இங்கேருந்து திருச்செங்கோடை நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாங்க வியூஸு. இந்த மலையோட கலர் பார்த்திங்கன்னாவே சிகப்பு கலராக இருக்குங்க. அதனால தான் இந்த ஊருக்கு பேரே செங்கோடுன்னு வந்திருக்கு. அதுதான் இப்போ நம்ம திருச்செங்கோடுன்றோம். மலை மேலே வந்துட்டாங்க பாருங்கள். கோயிலுக்கு போகிற நுழைவாயில் மேலே இருக்கிற நுழைவாயில் இதுதான். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கோவில் தெரியுதுங்களா? இந்த பக்கம் கோபுரமும் தெரியுதுங்க. பாருங்கள், பக்கமாக வந்துட்டோம். படிக்கட்டு வழியாக ஏறி வரவங்க பாருங்கள் இந்த வழியில் தான் வருவாங்க. இங்கே மேலே வந்தாவே நிறைய கடைகள்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மேற்கு வாசல் வழியாக தான் நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். இந்த ராஜகோபுரம் வடக்கு பக்கமாக இருக்குங்க. இந்த படிக்கட்டு ஏறி மறுபடியும் லெஃப்ட்டில் போனால் அந்த பக்கம் ராஜகோபுரம் வழியாக போகலாம். இந்த கோயில் மேற்கு வாசலுக்கு முன்னாடி இருக்க இடத்துல இருந்து பார்த்தா பார்த்தீங்களா எப்படி திருச்செங்கோடு ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். நல்லா இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. சரிங்க, நம்ம அப்படியே உள்ளே கோயிலுக்குள்ளே போகலாங்க. இந்த மேற்கு வாசல் வழியாக இந்த ஸ்டெப்ஸில் அப்படியே ஏறி போகிறோங்க. நேராக இந்த வழியாகவும் கோயிலுக்கு போகலாங்க. அப்படி இல்லைனா லெஃப்ட்டில் பாருங்கள் படி இறங்குது பாருங்கள். இதில் போனோன்னா ராஜகோபுரம் வழியாக என்ட்ரு பண்ணலாம் உள்ள கோயிலுக்கு. ராஜகோபுரம் நுழைவாயில் வழியாக போகிறதுக்கு தாங்க இந்த பக்கம் வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 2000 வருஷம் பழமையான கோயிலுங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சின்னதாக தான் இந்த மலை மேலே இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேர மன்னர்களாலும் சோழ மன்னர்களாலும் அப்புறம் விஜயநகர மன்னர்களாலும் புதுப்பிச்சு கட்டப்பட்டிருக்குங்க. இந்த ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா 1512ஆம் வருஷம் கிருஷ்ணதேவராயர் மன்னரால் கட்டப்பட்டிருக்குங்க. 6வது நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தரோட தேவார பாடல்கள்லேயே இந்த கோயில் சிவனை பற்றி பாடியிருக்காருங்க. அப்படின்னா எவ்வளோ பழமையான கோயில்னு பார்த்துங்க. இந்த மெகா சைஸ் சிகப்பு கலர் லைட்ஸ் பார்த்திங்களா, சிவசிவான்னு போட்டிருக்கு. நைட் டைமில் போடுவாங்க. கீழே திருச்செங்கோட்லேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் தெரியுங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே மேலே மலை மேலே இருந்து பார்த்தாலுமே திருச்செங்கோடு பாருங்கள் முழுசாக நம்ம பார்க்கலாங்க. ஃபுல்லாக தெரியுது. நிறையா இடத்துலேருந்து பார்க்க முடியுது இங்கேருந்து. வியூஸ் அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ராஜகோபுரத்தோட உயரம் பார்த்திங்கன்னா 84 அடிங்க. எப்படி தான் அந்த காலத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமான கோபுரங்கள்லாம் கல்லில் கட்டுறது, அதுவும் மலை மேலே இந்த அளவுக்கு. இங்கே பார்த்தீங்களா கலைச்சிற்பங்கள், கல்லில் எந்த அளவுக்கு வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க பாருங்கள். டோர் பாருங்கள், அதுவும் கதவு, ராஜகோபுர கதவு, எவ்வளோ நுணுக்கமான வேலைகள். அந்த காலத்திலே எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்கள். கீழே இருந்து பண்ணுறது ஈஸிங்க. மலை மேலே இவ்வளோ பொருட்களையும் கொண்டு மேலே சேர்த்தி அந்த காலத்தில் எந்த வண்டி வசதிகளும் கிடையாது. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அந்த காலத்தில். அதுவும் கல்லில் செதுக்கிற வேலை, சின்ன சின்ன நுணுக்கமான வேலைகள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போல்லாம் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க இந்த மாதிரிலாம்.
20 அடி குறையாமல் இருக்குதுங்க உயரம், நுழைவாயில் உயரம். இந்த கோவில்லேயே இந்த இடம் உயரமான இடங்க. இந்த நுழைவாயில் அப்படியே வரும்போதே காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. இங்கேருந்து பார்த்தா அந்த கோயில் எல்லா இடமும் தெரியுது பாருங்கள். ஆனால் மேல் பாகத்தை தான் பார்க்க முடியும். கோயில் கோபுரங்கள் எல்லாம் பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தை வந்து இப்போ நீங்கள் கோயிலுக்குள்ளே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 21 படி இறங்கி வரணுங்க கீழே. கோயில் உள்ள நுழைஞ்சோன்னே பார்த்தீங்களா, தூண்கள்லாம் பார்த்தீங்களா, எவ்வளோ கலைநயமிக்க வேலைப்பாடுகள் பாருங்கள். கல் தூண்கள் அவ்வளோ அழகாக வேலை செஞ்சுருக்காங்க. நல்லா வரிசையாக இருக்குங்க, கடைசி வரைக்கும் இருக்குது. அந்த மண்டபத்தை சுற்றியுமே இருக்குது. மேற்கு நுழைவாயில் பக்கத்தில் இருக்க செல்வ விநாயகருங்க இதுதான். ஆனால் ஓப்பனாக தான் விட்ருக்காங்க. இதாங்க மேற்கு நுழைவாயில். இந்த வழியாக வந்தால் இந்த மண்டபத்தில் அப்படியே போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து அர்த்தநாரீஸ்வரர் தாங்க முதன்மை சன்னதி இருக்குங்க, முதன்மையான சன்னதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செங்கோட்டு வேலை சன்னதியும் இருக்குது, முருகன் சன்னதி. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பெருமாள் சன்னதியும் இருக்குங்க. இங்கே 3 சன்னதி, முக்கியமான சன்னதிகள் 3 இருக்குங்க. இந்த மேற்கு நுழைவாயிலேருந்து இந்த மண்டபத்துக்கு போகிற வழியில் இருக்க சிற்பங்கள்லாம் பாருங்கள், தூண்கள்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்காங்க தூணை. அதில் ஒரு மாதிரியாக இருக்குது, இதில் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குங்க. ஒன்று ஒவ்வொரு மாதிரி. மூலவர் சன்னதிக்கு முன்னாடி இருக்க மண்டபத்தில் தாங்க இருக்கும். இந்த மண்டபம் பேர் பார்த்திங்கன்னா ஆமை மண்டபம். ஆமை வடிவத்தில் இருக்கிறனால அதை பேர் வச்சுருக்குறாங்க. இந்த மண்டபத்துலேயும் பார்த்திங்கன்னா சுற்றியுமே தூண்கள் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க, வேலைப்பாடுகள்லாம். இந்த மூலவரோட பேர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அம்மையப்பர்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேற்கு வாசலை நோக்கி இருக்கிற மூலவரை பார்த்திங்கன்னா போய் நேரடியாக நம்ம மேற்கு வாசலேருந்து போய் பார்க்க முடியாதுங்க. அங்கேருந்து பார்த்தாலும் தெரிய மாட்டார். குறுக்க சுவர் தான் கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி அமைப்பு தான் இங்கே இருக்குங்க. சுற்றி வந்து இந்த கோயிலை சுற்றி வந்து தான் பார்க்க முடியும் மூலவரை நம்ம. இங்கே மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் பார்த்திங்கன்னா பாதி உடம்பு வந்து பெண் உருவமாகவும் பாதி உடம்பு ஆண் உருவமாகவும் நமக்கு காட்சி அளிக்கிறாருங்க. இந்த மண்டபத்தை சுற்றி இருக்க பிரகாரத்தை சுற்றி வந்து தாங்க போய் மூலவரை பார்க்க முடியும். ஆனால் நம்ம முதல்ல வந்து செங்கோட்டை வேலவர் சன்னதிக்கு தான் போக முடியும். அவரை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம மூலவரான அர்த்தநாரீஸ்வரர் சன்னதிக்கு போய் சாமி கும்பிட முடியுங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த கோவிலோட தலவிருட்சங்க, இலுப்பை மரம். இந்த மரத்தையுமே எல்லாருமே வர்றவங்கெல்லாம் கும்பிட்டுட்டு தான் போகிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கிழக்கு வாசலை நோக்கி இருக்கிற செங்கோட்டு வேலவர் சன்னதிக்கு வந்துட்டாங்க பாருங்கள். அந்த சன்னதிக்கு முன்னாடி இருக்க கொடி மரம் தான் இங்கே பீடம் இருக்குது. செங்கோட்டு வேலவர் சன்னதிக்கு முன்னாடி இருக்க மண்டபத்தில் தாங்க இருக்கும். இந்த மண்டபத்துலேயும் பார்த்திங்கன்னா சுற்றியுமே கலைநயமிக்க சிற்ப வேலைப்பாடுகள் உள்ள தூண்கள் தாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். எல்லாம் இது வரைக்கும் தாங்க கேமரா அலோவ் பண்ணுவாங்க. உள்ள முருகர் சன்னதிலையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் இங்கே முருகர் சன்னதிக்கு போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அர்த்தநாரீஸ்வரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். செங்கோட்டு வேலவரையும் அர்த்தநாரீஸ்வரரையும் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது, எதிரில் பார்த்துக்கிறது கேசவ பெருமாள் சன்னதி. அது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்கள் சிலைகள்லாம் வரிசையாக வச்சுருக்காங்க பாருங்கள். பெயர்கள், மாதம், அப்புறம் நட்சத்திரம் 3மே போட்டிருக்காங்க மேலேயே. இந்த கேசவ பெருமாள் சன்னதிலையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்படியே இந்த மேற்கு நுழைவாயில் வழியாக அப்படியே நம்ம வெளியே போகலாங்க. கோயிலை விட்டு வெளியே வந்தோடனே பார்த்தீங்களா வியூ எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்குங்க. போய் அப்படியே பக்கமாக பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விசேஷமாக என்னென்னா, இந்த கோயிலில் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிற மாதிரியே திருச்செங்கோடுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மலையை சுற்றி வராங்க கிரிவலம். மாதம் பௌர்ணமி அன்னைக்கு. இது ஆனால் ரொம்ப தூரம் இல்லைங்க. இந்த மலையை சுற்றி வர்றதுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் சுற்றி வரணும். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மேலேருந்து மலையிலேருந்து பார்க்குறதுக்கு திருச்செங்கோடு, ஃபுல் திருச்செங்கோடுமே பார்க்கலாங்க. இங்கே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மலை கோயிலேருந்து அப்படியே கீழே போகலாங்க. இந்த திருச்செங்கோடு மலைக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பேரும் இருக்குங்க, நாகமலை. இந்த பேர் ஏன் வந்துச்சுன்னா, இந்த மலையோட இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 60 அடி நிலத்துக்கு 5 தலை நாகம் சிலை இருக்குங்க ஒன்று. போகும்போது அதை பார்த்துட்டு தாங்க போகலாம்.
இந்த திருச்செங்கோடு மலைக்கு நம்ம வந்து படி வழியா ஏறி போகும்போது தாங்க இந்த 5 தலை நாகர் சிலைய பார்க்க முடியும். 60 அடி நீளங்க அது. பாருங்க தெரியுதுங்களா? அந்த பக்கம் படி கட்டி விட்டுருக்காங்க. அது வழியா அந்த படி வழியா ஏறி பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் இறங்கி வந்துடலாங்க. இந்த நாகர் சிலைக்குமே இங்கே பூஜை நடந்துகிட்டு தாங்க இருக்கு. வேண்டுதல் பண்ணுறவங்க வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாமே எல்லாம் குங்குமம், மஞ்சள் ஃபுல்லாக பூசி வச்சுருக்காங்க இந்த நாகர் சிலை மேலே. அப்படியே பாருங்கள், அப்படியே இந்த பக்கம் ஏறி போயிட்டுருக்கோம். இந்த மேல் பகுதி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே சுருண்டு படுத்திருக்க மாதிரி இருக்குது சிலை. அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. மேலே பாருங்கள், தலை 5 தலை நாகம். வேண்டுதலுக்கோசரம் நிறையா பேர் வந்து இங்கே இந்த நாகர் சிலை மேலே பால் மூட்டையெல்லாம் ஊற்றிட்டு கும்பிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது பார்த்தீங்களா? சரிங்க, அப்படியே கீழே போகலாங்க. இந்த வீடியோவையும் இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் தவறாமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.